ஹாய் வர்ஸ் போன வீடியோவில் சேரமான் பெருமான் நாயனார் குதிரையோட காதில் பஞ்சாட்சர மந்திரம் ஓதுன உடனே குதிரை பறக்கிறதும் அந்த குதிரையும் ஐராவத யானையும் சுத்திட்டு அவருக்கு முன்னாடி போறதோட பார்த்துருந்தோம். இப்ப அதோட தொடர்ச்சியை பார்ப்போம். சேரமான் பெருமான் நாயனார் குதிரையில வான்வெளியில வேகமா போறத படை வீரர்கள் பாக்குறாங்க. ஒத்து பார்த்த படை வீரர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு அவங்க கண்களுக்கு புலப்படல. மன்னரை பிரிஞ்சும் இருக்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. இதனால அவங்களையே தன்னோட வாளால தன்னை அழிச்சுக்கிட்டாங்க. அவங்களும் நுண்ணுடல் பெற்று மன்னருக்கு முன்னாடி வணங்கிட்டு போறாங்க. வந்தொண்டர் தானேனை முன்படைத்தான் அப்படிங்கிற திருப்பதியத்தை எடுத்து மத்த யானை அருள் புரிந்து ஓனுயிர் வேறு செய்தான் அப்படின்னும் இந்திரன் மால் பிரம்மன் எழிலார் மிகு தேவர் எல்லாம் வந்து எதிர்கொள்ள என்னை மத்த யானை அருள் புரிந்து அப்படின்னு திருப்பதியத்தை பாடிக்கிட்டு கையிலையை அடையிறாரு. சேரமான் பெருமானும் குதிரை விட்டு இறங்குறாரு. வந்தொண்டரும் யானையிலிருந்து இறங்குறாரு. ரெண்டு பேரும் பல படிகளை ஏறி போறாங்க. திரு அணுக்கன் திருவாயிலை அடைஞ்சதும் சேரமான் பெருமாருக்கு மட்டும் தடை ஏற்படுது. ஆனா வந்தொண்டர் உள்ள போயிடுறாரு. போனோடனே சிவனை பார்த்து வணங்குறாரு. சிவபெருமான் ஆரூரனே வந்துட்டியா அப்படின்னு சொல்றாரு. வந்தொண்டரும் என்னோட பிள்ளைகளாம் பொறுத்துக்கிட்டீங்க, தடுத்தார் கொண்டீங்க, கைலை பேற்றையும் கொடுத்தீங்க, பெருமானோட கருணை அப்படின்னு சொல்றாரு சிவனை பார்த்து. அப்புறமேட்டு சிவபெருமான்கிட்ட திருவணுக்கன் திருவாயில்ல சேரமான் பெருமான் தடைப்பட்டு நிக்கிறாரு அப்படின்னு சிவன்கிட்ட சொன்னோடனே சிவன் நம்பியின் பெருமானுக்கு கட்டளையிடுறாரு. சேரமான் பெருமான அனுமதிங்க அப்படின்னு நந்தியும் கட்டளையை நிறைவேற்றுறாரு. இதுக்கப்புறமேட்டு சேரமான் பெருமான் சிவபெருமானை பார்த்து வணங்குறாரு. ஆனந்தத்துல மூழ்கி நிக்கிறாரு. சிவபெருமான் சிரிச்சுக்கிட்டே, சேரனே நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேக்குறாரு. ஆனா சேரமான் பெருமான் சிவபெருமான வணங்கிட்டு வெள்ளை யானைக்கு முன்னாடி ஆரூரரை வணங்கிட்டே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. பெருமானோட கருணை வெள்ளம் என்னை இங்க கூப்பிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட நான் ஒரே ஒரு விண்ணப்பம் செஞ்சுக்கணும்னு விரும்புறேன் அப்படிங்கிறாரு. என்ன விருப்பம் அப்படின்னு சிவன் கேக்குறாரு. பெருமானை பத்தி நான் ஒரு ஞான உலா பாடி இருக்கேன் அப்படிங்கிறாரு. அதை நீங்க கேட்கணும் அப்படிங்கிறாரு. சிவபெருமானும் சரிங்கிறாரு. சேரமான் பெருமானும் திருவிழாவை பாடுறாரு. சிவபெருமான் ரெண்டு பேரையும் பார்த்து ஆரூரரான ஆளாள சுந்தரனும் நீயும் நம் கணங்களுக்கு தலைமை பூண்டு இருங்க அப்படிங்கிறாரு. ரெண்டு பேரும் சிவபெருமான வணங்குறாங்க. வந்தொண்டரும் பழையபடி ஆளாள சுந்தரராகி திருத்தொண்டை செய்ய ஆரம்பிக்கிறாரு. சேரமான் பெருமான் கன தலைவராகி தொண்டு செய்ய ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்வதி அருளால பறவையார் கமலினி ஆகுறாங்க. சங்கிலியார் அணிந்திதியா ஆகுறாங்க. ரெண்டு பேருமே கைலாயத்துக்கு வந்து மறுபடியும் அவங்களோட பழைய தெரு தொண்டை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்தொண்டர் தான் வழியிலேயே சொல்லிட்டு வந்த திருப்பதியத்தை வருணதேவன்கிட்ட கொடுக்கிறாரு. அவர் அதை ஏத்துக்கிட்டு போய் திருவஞ்சை களத்துல அதை வெளியிடுறாரு. பெருமான் பெருமான் அருளிய திருவுலாவை திருக்கைலாயத்துல கேட்ட மாசாத்த மாணவர் அப்படிங்கிற ஒரு தேவர் அதை திருப்பிட ஊர்ல வெளியிடுறாரு. அடுத்த வீடியோல மாணிக்க வாசகர் நாயனாரோட கதையை பார்ப்போம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.